our channel. இன்னைக்கு நம்ம சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்டோம்னா சாம்பார் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி வீட்ல வந்து ட்ரை பண்ணி பார்த்தா வராது. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா ஹோட்டல்ல வந்து சாம்பார் பொடி ஆட் பண்ணுவாங்க. அந்த சாம்பார் பொடி எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சாம்பார் பொடி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: தோரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், தனியா, வெந்தயம், கடுகு, மஞ்சள்தூள், உப்பு, பெருங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. மிளகும் உப்பும் வந்து நமக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கணும். மற்றது எல்லாமே 50 கிராம். இப்போ இது எல்லாமே வந்து தனித்தனியாக வறுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் அடியில் போட்டுட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து போட்டுட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ நீங்கள் இந்த சாம்பார் செய்யும் போது இந்த சாம்பார் பொடியை போட்டு செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். கல்யாண வீட்டில் சாம்பார் சாதம்லாம் வந்து இந்த மாதிரி சாம்பார் பொடி போட்டு தான் செய்வாங்க. அதனால தான் அவங்களோட டேஸ்ட் வந்து ஒரு வித்தியாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி பாருங்கள். அரைச்சி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.